மியூசிக் மோகன் அவரு நீண்ட நாள் முன்னாடியே தெரியும், ஆனா ஒரு நாள் தான் சந்திச்சாங்க இல்ல. ஆமா, அப்போ நாங்க ஒரு வாக்குவாதத்துல சந்திச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நிலையம் ஆரம்பிச்சு சந்திச்சோம். நல்ல கருத்துக்களை இப்ப சொல்லிட்டு வர்றாரு. இப்ப கூட சொன்னார் இல்லையா, இங்க ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நான் செல்வையாவோட பயணிக்கும் பொழுது சில இந்த மாதிரி மீட்டிங்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐயா பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, கடைசி ஐயா பேசுவாங்க, இல்லை நடுவில் பேசுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுமோ, அதாவது வித்தையை விட்டு வெளியில போய் என்னென்னவோ பேசிட்டு இருப்பாங்க, என்னென்னவோ உள்ள அப்படியே விழுந்துட்டு இருக்கும். அப்புறமா ஐயா இப்போ செல்வையா பேசுறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரு மாதிரி அலர்ட் ஆயிடுவாங்க. ஐயா பேசுவாங்க, அவர் அந்த காம்பவுண்டை விட்டு வெளில போகவே மாட்டார். அந்த வித்தை, சித்த வித்தை, சித்த சமாஜம், சித்த வித்தியார்த்திகள் அப்படின்ற அந்த காம்பவுண்டை விட்டு அவரு வெளியில போகவே மாட்டார். அதுக்குள்ளே பேசுவார். அது அமைதியாக எல்லாரும் கேட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப சமீப காலமா எல்லா மீட்டிங்லையும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஆனா இப்போ அந்த தெளிவும் அறிவும் சித்த வேதத்தை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சு பேசுறதுக்கு நமக்கு துணிச்சல் வந்துருச்சு. அதான் உண்மை. ஏன்னா அந்த அந்த புத்தகத்தை அவ்வளவு சாதாரணமா தூக்கிட்டுலாம் வர முடியாது. அதுலேயே எவ்வளவோ கோடான கூடி அர்த்தங்களையும் விஷயங்களையும் அருள் சக்திகளையும் சாமி உள்ள வச்சிருக்காரு. அதை நம்ம சபையில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் பேசுறேன்னு பேசுனா ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சுன்னு வச்சுங்க, தப்பி தவறி வார்த்தையை விட்டோம்னா என்ன ஆகும் இல்லை? அப்போ அந்த தெளிவு, அந்த ஜாக்கிரதை சாமி கொடுக்குறாங்க. இப்போ மோகன்னா விட்டுட்ட மறந்து போச்சு. இந்த மோகன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவரும் யூடியூப்ல நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க, நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அவர் ஒரு அமைப்பும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அமைப்புல எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பங்கு பெற்று அவர் பயிற்சியை பலவிதமா சொல்லி கொடுக்குறாங்க. பல வகையில அவரும் செயலாற்றி கொண்டிருக்கிறாரு.